சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் பார்க்குறப்போ 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவுக்கு கீழவும், சாப்பிட்டதுக்கப்புறம் 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவுக்கு கீழே இருக்கிறது நார்மல். எப்போ இந்த ரத்த சர்க்கரை அளவுகள் இந்த நார்மல் லெவலை தாண்டி அதிகமாகவே இருக்கும், அப்போ அது நம்ம கால்களில் பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதிக ரத்த சர்க்கரை இருக்கும்போது நமக்கு அது கால் நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி கால்களில் எரிச்சல், அதே மாதிரி மதமதப்பு, கால்களில் ஊசி குத்துற மாதிரியான வலி இதெல்லாம் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கால்களுக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் குறையிறதுனால கால் தசைகளுக்கு போகிற ஆக்சிஜன் குறைஞ்சி நமக்கு கால்களில் கடுமையான வலியும் ஏற்படுது. அதே மாதிரி சிலருக்கு கால் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால காலில் ஒரு காயம் ஏற்படுறது கூட தெரியாமலேயும் போகுது. நமக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாகவே இருக்கும்போது அந்த இடத்துல பாக்டீரியாக்கள் அதிகமாக பரவி நமக்கு காயம் ஆறாமல் பிரச்சனையும் அதிகமாக்குது. ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும்போது அடிக்கடி யூரின் போகிறதுனால உடம்புல நீர் சத்தும் மெக்னீசியம் சத்தும் குறைஞ்சி நமக்கு கால்களில் கடுமையான தசைப்பிடிப்பு வருது. அது முக்கியமாக நைட் டைமில் அதிகமாக இருக்குது. கால்களில் நரம்பு பாதிப்பு மற்றும் இரத்த நாள பாதிப்புனால கால்களில் வீக்கமும் ஏற்படுது. இந்த மாதிரியான பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அப்பப்போ ரத்த சர்க்கரை அளவுகளை செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படாமல் நம்ம நிச்சயம் அதை தடுத்துக்க முடியும்.